அப்படியே தேவ சமூகத்துல ஒரு நிமிடமாக ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, எங்களோடு கூட பேசுங்க. தேவ கிருபை எங்களுக்கு நேராக வெளிப்படட்டும். இப்போ ரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளுங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. கடந்த நாட்களிலே வரங்களை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். வல்லமையானவர் உன்னையும் என்னையும் பயன்படுத்தத்தக்கதாக போன வாரத்திலே பேசினார் என்பதை விசுவாசிக்கிறோம். முதல் அற்புதம் எதற்காக நடக்கின்றது என்று நாம் வேதத்திலிருந்து பார்த்தோம். அல்லேலூயா. நீங்க இங்கதான் இருக்கிறீங்களா? பக்கத்துல கை கொடுத்துக்கிறீங்க. உயிரோடு இருக்கிறீங்களா? அல்லேலூயா. அநேக நேரத்தில் உங்களை பார்த்தா உயிரற்றவர்களை போல அமர்ந்து கொண்டிருக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கிறது. அல்லேலூயா. போன வருஷத்துல என்னுடைய நண்பன் என்னோட கூட சண்டை போட்டுனா, என் தோழி என்கிட்ட சண்டை போட்டுச்சு, அது மூஞ்சில கூட முடிக்க மாட்டேன்னு சொல்றவங்களாம் இங்க இருக்கிறீங்க. ஆனா போன வாரத்துல என்னடா மெசேஜ் எடுத்தாங்கன்னு கேட்டா திருன்னு முடிக்கிறீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களோடு இருக்கிறவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. சத்தம்னா அப்படியே இருக்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அல்லேலூயா. மரித்தவர்கள் மௌனத்தில் இறங்கினவர்கள் இனி கர்த்தரை துதிக்க மாட்டார்கள். அதனால நீ அப்படிதான் நான் துதிக்கவே மாட்டேன்னா நீ செத்த நிலையில இருக்கிறேன்னு அர்த்தம். அல்லேலூயா. இறந்தவங்களை போயிட்டு நீங்க எப்ப ஸ்தோத்திரம் பண்ணுவான்னு சொல்ல மாட்டாங்க. இறந்தவங்க கிட்ட ஸ்தோத்திரம்னு சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தரை ஆசீர்வதிக்கட்டும். கடந்த நாட்களிலே மோசேயை தேவன் அழைக்கும் பொழுது ஒரு முக்கியமான ஒரு அற்புதத்தை காண்பித்து அவனை தேவ ராஜ்யத்துக்குள் ஒருவேளை ஊழிய பாதையை அழைக்கின்றார் என்ற காரியத்தை பார்த்தோம். ஆனால் அதற்கு முன்பாக ஒரு சில வசனங்களை பார்த்துவிட்டு மறுபடியுமாய் அந்த அழைப்பை பெற்றுக் கொள்வதற்கு ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு அற்புதம் செய்வது மட்டுமல்ல, அவனோடு கூட எத்தனையாய் போராடுகின்றார். நமக்கு அழைப்பு இருக்குதா இல்லையானே தெரியல. சில நேரத்தில் ஆண்டவர் முச்சடியிலே அக்கினிமயமாய் தோன்றுவார். சில நேரத்தில் அழைப்பை கொடுக்கும் போது பெரிய கோலியாத்தை போல வெளிப்படுவார். அல்லேலூயா. அத புரிஞ்சுங்க. தாவீதுக்கு ஆண்டவர் கால் கொடுக்கிறது யார்தான்? உன்னால முடிஞ்சா என் கூட மோதி போற அப்படின்னு சண்டைக்கு கூப்பிடல. நீ தேவன் உன்னை முன்குறித்திருக்கிறார், ராஜாவான நிலையில் நீ இருக்கிறாய் என்பதை உணராதபடிக்கு ஆடி வைத்துக் கொண்டிருக்கிறாய், நீ கடந்து வா என்று ஆல்டர் கால் கொடுத்தது கோலியாத்தான் கொடுத்தாரு. அதனால்தான் தாவீது தனக்குள்ளே தேவ ஆவியானவர் இருப்பதை மட்டும் இல்ல, தன்னை தேவன் ராஜாவாக முன்குறித்திருப்பதையே புரிந்து கொண்டானாம். அல்லேலூயா. அதனால சில நேரத்துல அக்னிமயமான முட்கள் நடுவில் இருந்து பேசுவாரு, சில நேரத்துல சில மனிதர்களை கொண்டு நம்மோடு கூட பேசுவார். ஆனால் அழைப்பு நிச்சயமே. இங்க இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் அழைப்பு நிச்சயம். ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க, எல்லாம் செயல்பட வேண்டிய அளவுக்கு செயல்பட்டே ஆக வேண்டும். ஆனால் நான் செயல்பட மறுக்கின்றேன், ஏனோ தெரியவில்லை. மறுபடியும் 1 கொரிந்தியர் இருக்கிறது 12வது அதிகாரத்தில் படிக்க தெரிஞ்ச பிள்ளைங்க துரிதமாய் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. உங்களை போல நான் ஆற்றல் மிக்கவனா அல்ல, படித்தவனா அல்ல. ஆனாலும் தேவன் இந்த வேதத்தை படிக்க எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால படிக்க தெரிஞ்சவங்க சத்தமா ஒருத்தர் 12வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசிங்க. வேறு ஒருவனுக்கு எதை கொடுத்தாரு? உங்களுக்கு அற்புதங்களை செய்ய சக்தியை தேவன் கொடுக்க வேண்டுமானால் முதல்ல உங்களுக்கு மிராக்கள் நடக்கணும். அல்லேலூயா. எனக்கு நடக்காம எப்படி பிரதர் நான் மற்றவங்களுக்கு நடத்த முடியும்னு கேட்பீர்களானால், அல்லேலூயா, மிராக்கள் நடத்துவதற்கு நீ கொஞ்சம் கிட்டி சேரணும். அல்லேலூயா. அநேக நேரத்துல கிட்ட வர மாட்டேன்றோம், வருவோம் பிரதர், நான் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றேன். அல்லேலூயா. நீ நண்பர்கள் கிட்ட மெயின்டைன் பண்ணு, உறவு கிட்ட மெயின்டைன் பண்ணு, உன் அப்பா அம்மா இடத்துல மெயின்டைன் பண்ணு, உன் தங்கச்சி தம்பி இடத்துல, உன் அக்கா இடத்துல டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு. ஆனா ஆண்டவர் இடத்துல கிட்டி சேரு. நீ எந்த அளவுக்கு கிட்டி சேர்கின்றாயோ அந்த அளவுக்கு தேவ அற்புதத்தை காண்பது மட்டும் அல்ல, தேவன் உன்னை கொண்டு செய்ய போகின்ற அற்புதங்களை நீ காண முடியும். வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தின் 27வது வசனத்திலிருந்து வாசிக்க சகோதரி. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் நீங்கள் எப்படியாப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது? கிறிஸ்துவுடைய சரீரமாய் இருக்கிறீர்கள். வாசிங்க. தனித்தனியா. ஆனா என்ன பண்றீங்க? ஒரே சரீரம் தான். ஆனா நான் கையா இருக்கிறேன், நான் காலா இருக்கிறேன், நான் கண்ணா இருக்கிறேன், நான் ஒருவேளை மூக்கா இருக்கிறேன், செவியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அவயமா இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனா இந்த அவயம் எல்லாம் தனித்தனியா இருக்க முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. இந்த கை மட்டும் ரோட்ல தனியா இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? வா நண்பா எப்படி இருந்தா கேட்பீங்க?
என்ன பண்ணுவீங்க? கை தனியா நீங்க போயினுங்கிறீங்க, ஒரு கை மட்டும் தனியா ரோட்ல கிடக்குது, இல்ல உங்க கால் மட்டும் தனியா ரோட்ல கிடந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஐயோ யாரையும் போட்டு வெட்டாங்க உங்களுக்கு, வெட்டுறவங்க காலை இங்கே விட்டு போயிட்டான் அப்படின்னு தானே சொல்லுவோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நாம் தனித்தனி அவயங்களாய் இருந்த போதிலும் தேவன கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் இணைக்கப்பட்டு இருக்கிறோம். அதனால்தான் ஒரே சபையில் என்ன பண்ண இருக்கிறோம்? பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லு, உன்னையே என்னை தேவன் அழைச்சு வந்ததுக்கு காரணம் உண்டு. வேற வேற சரீரம் தான். நான் வேறு பாஷை பேசுகின்றவன், வேறு விதமாய் ஆடையை போடுகின்றவன் என்று சொன்னாலும் நம்ம எல்லாம் தேவனுடைய சரீரத்திலே ஒரே பகுதியா இருக்கிறோம். கை செய்ய வேண்டிய காரியத்தை கை என்ன பண்ணும்? செய்யணும். கை செய்ய மறுத்தது என்றால் அந்த கை இருப்பதற்கு பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. அதே மாதிரி கால் செய்ய வேண்டிய காரியத்தை என்ன பண்ணும்? ஒரு நெருப்பு, பெரிய நெருப்பு எரியுது அப்படின்னும் போது காலு நான் நடக்க மாட்டேன்னா என்ன ஆச்சு? பெரிய நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது, அங்க தப்பித்து ஓடணும். ஓடும்போது கால் சொன்னா நான் நந்தலாம் கூட வரமாட்டேனா அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? முழு சரீரமும் செத்து போச்சு. அநேக நேரத்தில் நாம் தனித்தனி அவயம் என்பதை ஒரு முறை யோசித்து பார்த்துவிட்டு, ஆனால் செயல்பட வேண்டிய விதம் ஒன்று இருக்கிறது. அது ஒருவருக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். தேவ ராஜ்யம் கட்டப்பட வேண்டுமானால் நீங்களும் நானும் நிச்சயம் செயல்பட்டு ஆக வேண்டும் என்பதை மறந்துவிடக் கூடாது. அல்லேலூயா. அதனால என்னால முடிஞ்சது நான் ஒரு சின்ன டாக்ஸ் கொடுக்குறேன், இல்ல ஒரு திருடத்துல போய் ஏசப்பா உன்னை ரொம்ப நேசிக்கிறாருப்பா அப்படின்னு சொன்னாலும் அது சுவிசேஷம் தான். போயிட்டு பைபிள் எடுத்து வச்சுன்னு 1.5 மணி நேரம் என்ன போல என்ன பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல, யாராவது ஒரு திருக்க போய் சொல்லுங்க இயேசு உன்னை நேசிக்கிறான்னு சொல்லி பாருங்க, அந்த காரியங்கள் வித்தியாசமா இருக்குமே. அல்லேலூயா. ஆனால் இந்த மனிதனுக்குள்ளாக இருந்த அந்த இரக்க குணம் செத்து போச்சு. தேவன் செய்த நன்மைகளை நினைக்கின்ற குணம் இறந்து விட்டது. அவன் மரித்து போன சடலத்தை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் தனக்காக வாழ்கின்றான், தன்னுடைய பசியை ஆற்றிக் கொள்கின்றான், தன்னுடைய காரியத்தை கவனிக்கின்றான், தனக்கு 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 என்று எல்லாவற்றையும் சேர்த்து வைக்கின்றான். ஆனால் அதை அனுபவிக்க முடியாதபடிக்கு என்ன பண்றான்? அல்லேலூயா. கடந்து போயிடும். அல்லேலூயா. உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் ஜீவனை நஷ்டப்படுத்தணும் உங்களுக்கு என்ன லாபம்பா? அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. உலகம் முழுவதும் எல்லாத்தையும் சம்பாதிக்கிறது. 6 நாள் ஓடுறேன், 7வது நாள் டைம் கிடைச்சாலும் என்ன பண்றேன்? என்ன பண்றீங்க? 7வது நாள் இன்னைக்கு வந்துருப்பா சண்டே, நீ வந்தா உனக்கு டபுள் காஸ்ட் கொடுக்குறேன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? உடனே ஓடுவீங்க. அல்லேலூயா. எதை குறித்தும் கவலைப்பட மாட்டீங்க. அப்படின்னு ஓடிக்கொண்டே இருப்பதனால என்ன லாபம்? எதை சேர்த்து வச்சோம்? அல்லேலூயா. நான் சேர்த்து வச்சதெல்லாம் செலவு பண்றேனா இல்ல சேர்த்து வச்சதெல்லாம் கொண்டு போறேன்? கஷ்டப்பட்டு மாசம் பூரா சம்பாதிக்கிறேன், ஒரு நாள்ல கொண்டு போயிட்டு என்ன பண்றேன்? எல்லாத்தையும் என்ன பண்றீங்க? இல்ல பிரதர், நான் மாசம் பூரா சேர்த்து வச்சது என்னோடு கூட இருக்குதுன்னு எத்தனை பேர் சொல்லுவீங்க? எதுவும் நிலைக்க போவது இல்லை. நான் ஒரு காரியத்தை பரலோகத்திலே பொக்கிஷத்தை சேர்த்து வைப்பேன் அவனுக்கு ஆகில் ஒரு நாள் நான் மரிக்கும் போது அங்கே நித்திய வீடு எனக்காக திறக்கப்படும் என்பதை மறந்து விடாதீர்கள். நான் எனக்காக வாழ்வதை விட்டு விட்டு பிறருக்காக வாழ நான் ஆயத்தம் பண்ண. நான் ஒரு வீடியோ பார்த்து கொண்டே இருந்தேன். பாஸ்டர்மா கூப்பிட்டு கூட அந்த வீடியோ காமிச்சேன். நான் என் ஃபேஸ்புக் பக்கத்தில் அதை போட்டுருக்கேன். வேற ஒன்றும் போட்டு இந்த வீடியோ அதை பார்க்கும்போது உண்மையாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு கொழுவி, ஒரு வண்டு ஒன்று என்ன பண்ணுது, செத்து கிடந்த ஒரு வெட்டிக்கிளியை தூக்கி கொண்டு வருகிறது. அதை அழகாக போட்டுருந்தாங்க. அந்த அந்த வண்டு தூக்கி ஒரு இடத்துல அதை நிறுத்திட்டு போயிட்டு மண்ணில் பள்ளம் தோண்டி அந்த வெட்டிக்கிளியை புதைக்கத்தக்கதாக எல்லா காரியத்தையும் செய்து பள்ளம் தோண்டி அந்த பள்ளத்தை ஆழமாக தோண்டி அந்த வெட்டிக்கிளியை உள்ள கொண்டு அழகாக வச்சுட்டு அதை மண்ணை போட்டு என்ன பண்ணுது மூடுவதை பார்த்தபோது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. என்ன ஆண்டவரே, இத்தனை காரியங்கள் நல்லா புரிஞ்சுங்க. கடவுள் உருவாக்கின ஒன்றும் சிந்திக்க முடியாத ஒரு சின்ன பூச்சிகள் கூட கடவுளுக்குரிய காரியத்தை செய்யும் போது கடவுளுடைய சாயலாய் படைக்கப்பட்ட நீங்களும் நானும் ஏன் அதை செய்ய மறுக்கின்றோம்? அல்லேலூயா. லாக்டவுன்ல எல்லாருமே வீட்டில் இருக்கிறோம், எல்லாருமே சாப்பிடுறோம். எத்தனை பேர் வீதிகளிலே இருக்கிறவர்களை நினைத்து பார்த்தீர்கள்? அல்லேலூயா. இல்லை மரண படுக்கையில கிடக்கிற நீ நானும் ஆரோக்கியமா இன்னைக்கு வீட்டுக்குள்ள இருக்கிறோம். மற்றவர்கள் மரண படுக்கையில பயத்தின் மிகுதியினாலே செத்து கொண்டிருக்கிறாங்க. எத்தனை பேர் அத்தனை பேர் அவங்களுக்காக செபித்தீர்கள்? அல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபிச்சீங்க? அப்போ
நம்முடைய வாழ்க்கை எப்படிதான் இருக்குது? நம்ம வாழ்க்கை தர நம்ம தேவன் எதற்காக படைத்ததை மறந்து விட்டோம். ஒரு 5 அறிவு உள்ள சின்ன ஒரு பூச்சி ஒரு வெட்டிக்கிளியை கொண்டு வந்து புதைக்கும் போது மனுஷனுடைய தன்மை ஏன் மாறிவிட்டது ஆண்டவரே? மனுஷன் செயல்பட வேண்டிய அளவுக்கு ஏன் செயல்படவில்லை? உங்களை அழைத்த போது தேவன் அழைப்பு அத்தனை வித்தியாசமாக இருந்தது. அல்லேலூயா. ஆனா மரணத்தின் விளிம்புக்கு கடந்து சென்ற காரியத்தை நான் இன்னமும் உணர்ந்து கொண்டுதான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். அதனால விபத்து நடக்கும்போது அந்த மரணத்துக்கு போயிட்டு வந்து அந்த காரியம் தெரியும். அல்லேலூயா. அத்தனை பெரிய காரியத்திலிருந்து என்னை மீட்டெடுத்தாரு என்ற அந்த அற்புதம் என் வாழ்க்கையில் நடக்கலன்னா இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி என்ன பண்ண முடியாது? ஒரு ஊழியக்காரனா நின்று இருக்கவே முடியாது. அல்லேலூயா. அப்போ நாம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். தேவன் என்னை எதற்காக உண்டாக்கினார் என்பதை நான் ஒரு நாளும் மறந்து விடாதபடிக்கு தேவ சித்தத்தை செய்கின்றவராய், தேவ சத்தத்திற்கு இடம் கொடுக்கின்ற மனுஷனாய் நான் மாறிவிட வேண்டும். மோசையை தேவன் அழைக்கும் போது ஒரு அக்கினிமயமான காரியத்தை காண்பித்து முச்சரி பற்றி எறிகிறது. இது என்ன அதிசயமோ என்று மோசை கிட்டிச் செல்லும்போது ஆண்டவர் அங்கே பேசினார் என்பதை நாம் கடந்த நாட்களிலே பார்த்தோம். ஆனால் மறுபடியும் ஆண்டவர் போராடுகின்றார் மோசையோடு கூட. மோசே, உன்னுடைய அழைப்பை புரிந்து கொள், உனக்கு நடந்த அற்புதம் அழைப்புக்காக என்பதை தேவன் உணர்த்த விரும்புகின்றார். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, அந்த வசனத்தை 27 வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமும் தனித்தனியே அவயங்களாய் இருக்கிறீர்கள். சத்தமா வாசிங்கம்மா. தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும், மூன்றாவது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். எல்லோரும் அப்போஸ்தலர்களாக, எல்லோரும் தீர்க்கதரிசிகளாக, எல்லோரும் போதகர்களாக, எல்லோரும் அற்புதங்களை செய்கின்றவர்களாக, எல்லோரும் குணமாக்கும் வரங்களை உடையவர்களாக, எல்லோரும் அந்நிய பாஷைகளை பேசுகின்றவர்களாக. அப்போ அந்நிய பாஷை சிலருக்கு மட்டும் இல்ல, பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லி எனக்கும் தான். புரியாத வரைக்கும் நான் எப்படிதான் இருப்பேன், அவன் ஏதோ பெணாத்தறான். அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, அங்க போன லபலபன்னு கத்துறான், எதுக்கு கத்துறானே தெரியல. அந்நிய பாஷை பேசுகின்றவன் தேவனோடு கூட ரகசியத்தை பேசுறான். அது நம்ம நினைக்கிற மாதிரி லபலபன் கத்துறது இல்ல, அது பரலோக பாஷை. அல்லேலூயா. பரலோகத்திலே தேவன் உனக்காக ஒரு ரகசியத்தை பேசுகின்றார். ஒருவேளை உன்னை குறித்து வைத்திருக்கிற காரியத்தை உனக்கு விளக்க விரும்புகின்றார். அது மற்றவர்களுக்கு புரியாதவன் உன்னோடு கூட பேசுகின்றார். எல்லாரும் ஒரே பாஷையை பேசுறது இல்ல. சிலர் வியாக்கியானம் பண்ணும்போது வித்தியாசமான வார்த்தைகளை பேசுகின்றீர்கள். ஒருவேளை நம்ம இப்படி சொல்றாங்க புரியுற மாதிரி சொன்னோம். சிலருக்கு ஆங்கிலம் நல்லா தெரியும், சிலருக்கு தமிழ் நல்லா தெரியும், சிலருக்கு மலையாளம் நல்லா தெரியும், தெலுங்கு நல்லா தெரியும், கன்னடம் நல்லா தெரியும். எல்லாத்தையும் எல்லாரும் புரிஞ்சுக்க முடியாது. அல்லேலூயா. ஆனா எல்லாவற்றையும் படைத்த கர்த்தரால் எல்லா மொழிகளையும் புரிந்து கொள்ள, அது போல எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட அந்நிய பாஷைகள் வேறு வேறு விதமாக பேசுகின்றோம். ஆனால் நீ தேவனோடு கூட பேசுகின்றாய் என்பதை மறந்து விடாதே. அவரே சகல பாஷைகளும் உருவாக்கினவர். பூமியில பேசுறதுக்கு ஒரு பாஷை இருக்குன்னா பரலோகத்துல பேசுறதுக்கு ஒரு பாஷை உண்டு. நீ தெலுங்கு பேசுறதுக்கு கோசம் உன்னை இங்க இருந்து என்ன பண்ண முடியாது. நீ தமிழ்நாட்டுல இருந்து தெலுங்கு பேசாதரா, கன்னடம் பேசாதரான்னு உன்னை அனுப்பிச்சிட முடியாது. அல்லேலூயா. நீ பேசினாலே எதை தான் பேசுற? இந்த பூமியில நின்று இங்க பேசுகின்ற லாங்குவேஜ் ஏதோ ஒரு மொழியை பேசி கொண்டு இருக்கிற, அது பூமிக்குரிய மொழியா இருக்கிறது. அது போல நீ இங்க இருந்து பேசினாலும் உன்னை என்ன பண்ண முடியாது, பரலோகத்துக்கு அமைச்சிட முடியாது. அதற்கான காலங்கள் வரும்போது தான் நீ கடந்து செல்ல முடியும். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், இந்த அந்நிய பாஷைகளை நிச்சயம் ஒவ்வொருத்தரும் கற்றுக்கொண்டே ஆக வேண்டும். அந்நிய பாஷை கற்றுக்கிறதுக்கு இன்னொரு காரியம் வேணும், பரிசுத்த ஆவியானவர் வேணும். அதுக்கு முதல்ல பரிசுத்தம் வேணும். அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாம தேவ ஆவியானவர் நமக்குள்ள வரமாட்டாரு. நம்ம என்னதான் 10 வருஷம் சபைக்கு வந்து சத்தத்தை கேட்கிறது, ஆனா பரிசுத்தம் இல்லை அப்படின்னா ஆவியானவர் உள்ள இடப்பட மாட்டாரு. ஆவியானவர் வருகின்ற வரைக்கும் ரகசியங்கள் உங்களுக்கு தெரிய போவதும் இல்ல. அல்லேலூயா. சரி, வாசிங்க தொடர்ந்து. எல்லோரும் அந்நிய பாஷை பேசுகிறவர்களாய்,
எல்லோரும் வியாக்கியானம் பண்ணுகிறவர்களாயும் இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள். இன்னும் அதிக மேன்மையான வழியையும் நல்லா புரிஞ்சுங்க. நீங்க வரங்களை நாடத்தான் மேன்மையான வழிகளை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? இதுவரைக்கும் ஆடு மேய்த்து கொண்டிருந்த மோசேயை ஆண்டவர் இப்ப அழைக்கிறாரு. ஏன்னா வேத வசனம் 3வது அதிகாரத்தின் யாத்திராகமத்தின் புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 1வது வசனம் சொல்கிறது, மோசே மீதியான தேசத்து ஆசாரியனாக இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். இது மட்டும் என்ன பண்ணியிருந்தாரு? இங்க கவனிங்க. அல்லேலூயா. கண்கள் வேதத்துல பதிந்திருந்தா காதுகள் எங்க கேட்டுக்கொண்டே இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. எல்லா உறுப்புகளும் செயல் பண்ணும். சில நேரத்துல காது கேட்க மாட்டேங்குது பிரதர். நம்ம ஆளுங்கெல்லாம் என்ன கேட்காது? காது கேட்காது. சில நேரத்துல கண்ணு தெரியாது, தமிழே இருப்பான் ஆனா இங்க இருக்க மாட்டான். விஷன் வேற இடத்துல இருக்கு. அல்லேலூயா. விஷன் எங்க இருக்கும் ஆனா கண்ணு ஆளு என்ன பண்ணுவான்? பார்த்துட்டு தான் இருப்பான். நானும் நம்மளே பார்த்துக்கிறேன்னு நினைச்சா இல்ல பிரதர், நான் வேற சிந்தனையில இருந்தேன். விஷன் எங்க போயிடுச்சு? வெளியே போயிடுச்சு. பிசாசுன்னு கூட்டுன்னு போயிடுச்சு. இதான் விஷயம். இங்க வேதத்தை நீ பார்க்கின்ற போது உன் காதுகளை எதை கேட்டுக்கொண்டே இருக்கணும்? எங்க பாஸ்டர்மா கேட்பாங்க, என்னப்பா நீ எழுதினேக்கிற கீழே குஞ்சு எழுதினேக்கிற பாஸ்டர்மா கேட்பாங்க. நான் சொல்லுவேன், கீழே குஞ்சிட்டு எழுதுனால காதலை கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா. சகல உறுப்புகளும் செயல்பட வேண்டியதுல என்ன பண்ணும்? செயல்படணும். காது கவனித்து கொண்டே இருக்கணும், கண்ணு பார்த்து கொண்டே இருக்கணும், கைகள் என்ன பண்ணும்? அந்த காரியத்தை குறிப்பிடுத்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. இப்போ மோசே ஆடுகளை தன் மாமனாகிய எத்ரோவினுடைய ஆடுகளை மேய்த்திருப்பு கொண்டிருந்த இவனுக்கு ஒரு அற்புத காட்சி நடக்கின்றதை நம் 3வது அதிகாரத்தில் 2வது வசனம். அங்கே கர்த்தருடைய தூதுவனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலைகளை நின்று அவனுக்கு தரிசனமாகி, அப்பொழுது அவன் உற்று பார்த்து முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிகிறதை வெந்து போகாது இருந்தது. அப்பொழுது மோசே இந்த முட்செடி வெந்து போகாமல் இருக்கிறது என்ன? நான் கிட்டி போய் அந்த அற்புத காட்சியை நல்லா புரிஞ்சுங்க. அவன் கிட்ட போறதுக்கு என்ன நடக்குது? நல்லா புரிஞ்சுங்க. அவன் கிட்ட தேவ சமூகத்துல கிட்ட போனாதான் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. புரியல பிரதர் அப்படின்னீங்கன்னா இன்னும் கூட 10 வருஷம் ஆனாலும் உங்களுக்கு புரியாது. அல்லேலூயா. கிட்ட வரணும். சொல்லாமலே என்ன பண்ணும்? வாங்கப்பா சகோதரிலாம் கொஞ்சம் கிட்ட வாங்க, சகோதரலாம் கொஞ்சம் கிட்ட வாங்க. அல்லேலூயா. ஊர்கதையா பேசுகிறோம். நம்மை உண்டாக்கினவருடைய காரியத்தை புரிந்து கொள்ளத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் பேசும்போது காது இருக்கிறவன் கேட்க கடவன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு. காது இருக்கிறவன் என்ன பண்ணும்? கேட்கணும். அல்லேலூயா. இங்கே அழைப்பை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக அற்புதங்களை கண்டு கிட்டே வருகின்ற மோசையோடு கூட தேவன் ஏதோ பேசி முடித்து விட்டார். ஆனால் அவன் மனம் என்ன பண்ண மாட்டேங்குது? செயல்பட மாட்டேன் என்கிறது. 4வது அதிகாரத்தின் 1 வசனத்திலிருந்து வாசிங்க. இல்ல 3வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து வாசிங்க. 20 வாசிங்க. 19 20. இல்ல 3வது அதிகாரம் 19 20. ஆகிலும் ஆனாலும் எகிப்தின் ராஜா கை வல்லமை கண்டால் ஒழிய உங்களுக்கு போக விடேன் என்று நான் அறிவேன். ஆகையால் நான் என் கையை நீட்டி எகிப்தின் நடுவிலே நான் செய்யும் சகல அற்புதத்தினாலும் அதை பாதிப்பேன். அதற்கு பின் அவன் உங்களை போகணும். கடந்த வாரத்தில் இதான் பார்த்து முடிச்சோம். அவர் அற்புதத்தை செஞ்சினாச்சும் அழைக்கணும்னு சொன்னாரு. ஆனா மோசேக்கு அந்த சிந்தை இல்லை. நம்மள அப்படிதான் நான் தான் கூப்பிட்டு வச்சு இதை செய்யணும்டா இதை செய்யணும்டா, தேவன் இந்த ராஜ்யத்தை கட்டுவதற்காக உன்னை கூப்பிட்டு வந்தாருன்னா அப்படின்னு சொன்னா கூட மறுபடியும் எங்க போயிருப்பான்? எங்க போயிருப்பான்? இந்த விக்ரமாதித்ய கதைலாம் படிச்சுக்கிட்டீங்களா? அல்லேலூயா. என்ன பிரதர் இந்த கதைலாம் சொல்றீங்க கூப்பிட்டு? உங்களை என்ன பண்ணுது? நீங்க எந்த நிலையில உலகம் உங்களை வச்சுக்கிறது என்பதை காட்டுகிறேன். நான் எந்த இடத்துல இருந்து கூப்பிட்டு வந்தாலும் மறுபடியும் எங்கேயோ போய் நின்னா நான் எங்க இருக்கிறேன்னு அர்த்தம். அதே இடத்துல இருக்குன்னா
விக்ரமாதித்தன் கதையில் தான் அவன் கூட்டின்னு வந்து என்ன பண்ணுவான் சொல்லலாம் சொன்னதுன்னு வந்து நான் சின்ன வயசுல படிப்பேன். அல்லேலூயா. அதான் புரிஞ்சுங்க. சோழர்கள் சொன்னது வந்து பெரிய கதையெல்லாம் சொல்லி வாரம் நான் சொல்றேன்னு அந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லி கூட்டுமை வச்சாலும் மறுபடியும் அது எங்கதான் போய் இருக்குது. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, அவர் உங்களை சொல்ல நீங்க நல்லவங்க. அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். தேவ சத்தத்தை கேட்கும் போது உனக்குள்ள ஒரு மாற்றம் வரணும். நான் நிறைய பிள்ளைங்களை பாக்குறேன், எனக்கு நிறைய பிள்ளைங்களை சபைக்குள்ள பிடிக்கும். ஏன்னா வந்தவனையும் எடுத்தவனையும் நம்ம பிரைஸ் லார்ட் அப்படின்வாங்க. அல்லேலூயா. ஆனா நிறைய பேருக்கு அந்த தன்மை இல்லை. அது கிறிஸ்தவ பிள்ளை என்ற சொல்ற அடையாளமும் அது அவங்க இடத்துல இல்ல. முக கலையெல்லாம் மாறி போன தேவ அன்பு ஒரு மனுஷங்கிட்ட இருக்குன்னா அந்த தேவ அன்பை எப்படி நம்ம காட்டுவோம், எப்படி பகிர்ந்து கொள்ளுவோம் சொல்லுங்க. அவன் பார்த்தோடனே சொல்லுவான், அந்த அன்பை பார்த்து நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். பிரைஸ் தி லார்ட்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறான்னு அர்த்தமா? அப்போ உனக்குள்ள இருக்கிற அந்த அன்பு பிறரை ஆசீர்வதிக்கணும். உன் மூஞ்ச பார்த்தோன்னே என்ன ஆகும்? ஆசீர்வாதமும் சொல்லுங்க. உங்க மூஞ்ச பார்த்தா ஆசீர்வாதம் கூட சாபமா மாறணும் போல இருக்கு. அல்லேலூயா. பாக்குறேன் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா என்ன பண்ணுறதுல வந்தா ஒருத்தர் பார்த்து பிரைஸ் லார்ட் இருந்தாரு அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் கூட சொல்லி கொடுக்குறதில்ல. உன் முகத்தை பார்த்தா எங்கேயும் இருட்டுல இருந்து ஏந்து வந்தவன் போலே 3 நேரம் அப்படியே வச்சு நோக்காடுங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தேவன் அற்புதங்களை காண்பித்து மோசேயை அழைத்த போதிலும் தேவன் இருதயம் தேவனை தேட கொஞ்சம் மறைக்கிறது. ஆனால் தேவன் விடுவதாக இல்லை. வாசிப்போம் சகோதரி. 4வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது மோசே அவர்கள் என்னை நம்பார்கள், அவர்கள் என்ன நம்ப மாட்டாங்க. நான் போயிட்டு சுவிசேஷம் சொன்னா என்ன பண்ண மாட்டாங்க? நம்ப மாட்டாங்க. ஆண்டவரே நீ வேற என்ன கூப்பிட்டு வச்சு மறுபடியும் சொல்ற, நான் போய் சுவிசேஷம் சொல்றேன் போல. இவ்வளவு நாள் இவர் ரொம்ப ஒழுக்கமா நந்தாரு, இப்ப என்ன சொல்ல விட்டாரு? நம்மள அப்படிதானே சொல்லுவாங்க. நம்ம திடீர்னு போயிட்டு ஏசு உன்னை நேசிக்கிறாருன்னா உடனே என்ன பண்ணுவான்? என்ன பண்ணுவோம்பா? அவன் உடனே கமெண்ட் அடிப்பான் நம்மளை பார்த்து, இவர் ரொம்ப ஒழுங்கு, இவரு இன்னைக்கு சர்ச்சைக்கு போயிட்டு ஏசு என்னை நேசிக்கிறாரா. நம்ப மாட்டார்கள் என்பது மோசேயுடைய இருதயத்தின் காரியம். ஆனா உன்னை கொண்டுதான் பெரிய காரியம் செய்ய போகிறேன் என்று ஆண்டவர் உன்னை கொண்டு நினைத்திருக்கிற சித்தமாய் இருக்கிறது. அங்கே மோசே சொல்கிறான், அப்பொழுது மோசே அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்வார்கள். கர்த்தர் அவனை நோக்கி உன் கையில் இருக்கிறது என்ன என்றார்? அதை தரையில் போடு என்றார். அவன் அதை தரையிலே போட்டபோது அது சர்ப்பமாயிற்று. மோசே அதுக்கு விலகி ஓடினான். உடனே என்ன பண்றோம்? விலகி ஓடுறோம். தேவ சமூகத்துக்கு கிட்ட வராத என்ன பண்றோம்? அல்லேலூயா. அற்புதத்தை பார்க்கும்போது கிட்ட வரோம். நம்ம டிவி எல்லாம் காட்டுவாங்க, மிராக்கிள் காட்டுவாங்க. காரணம் உடனே என்ன பண்ணுவோம்? அந்த தேர்ந்து ஓடுறோம். ஆனா அது நிலையா இருப்போம்னு கேட்டா இருக்கமான். அல்லேலூயா. கிட்டே சேர வேண்டிய பிள்ளைகள் கிட்டே சேர முடியாதபடிக்கு என்ன பண்றாங்க? விலகி ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். மோசே பக்தனும் இப்படிதான். ஒருத்தர் 2 பேரை நடத்துவதற்காக அழைப்பு இல்லை அவருக்கு. அநேக ஆயிரம் ஜனங்களை 30 லட்சம் பேரை ஒரு மனுஷன் நடத்த போகின்றான். அல்லேலூயா. அப்போ அத்தனை லட்சம் பேரை நடத்தத்தக்கதாக ஒரு மனிதனுக்கு அழைப்பு கொடுக்கும்போது அவன் என்ன பண்றான்? ஓடுறான். விலகி தேவ சமூகத்தை விட்டு ஓடுகின்றான், தேவ பர்வதத்தை விட்டு ஓடுகின்றான், தேவ சத்தத்திற்கு விலகி ஓடுகின்றான், தேவ சித்தத்தை செய்ய முடியாமல் ஓடுகின்றான். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, மோசே என்ன பண்ணனா? அதை தரையிலே போடு என்றார். அவன் அதை தரையிலே போட்டான். அது சர்ப்பமாயிற்று. மோசே அதற்கு விலகினான். ஆண்டவர் தான் மிராக்கிள் நடத்துறார். மறுபடியும் நம்ப வைக்கிறதுக்கு ஒரு காரியத்தை உன் வாழ்க்கையில செய்யறாரு. முதல் முறை செய்தாலும் அது உன்னை கிட்டி சேர்வதற்கு, கிட்ட வந்து நீ செயல்பட வேண்டிய அளவுக்கு செயல்படாதபடினால் அது அடுத்த அற்புதம் நடக்கிறது. அல்லேலூயா. இன்னும் உங்க கையில இருக்கிற பேனாலாம் கீழே போட்டவனே பாம்பா மாறிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அல்லேலூயா. யார் ஓடுறாங்களோ இல்லையா பிரதர்? அல்லேலூயா. நாங்களாம் முதல்ல என்ன பண்ணுவோம்? இந்த சைட்லயே வரமாட்டோம்.
அநேக நேரத்தில் விலகி ஓடுவதற்கு யாரும் சொல்லிக் கொடுக்கறது இல்லை. ஆனா கிட்டி செல்வதற்கு என்னதான் போராடி உங்ககிட்ட சொல்லி கொடுத்தாலும் அதை நம்ம ஏற்றுக்கொள்வதும் இல்லை. அல்லேலூயா. தேவ சத்தத்திற்கு செவி கொடுப்பீர்களானால் கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். வாசிங்க சகோதரர். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி உன் கையை நீட்டி அதன் வாலை பிடி. அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்தபோது அது அவன் கையிலே கோலாயிற்று. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறார். ஒரு வாசிங்க இப்போ. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற தங்கள் பிதாக்களின் தேவனுமாகிய கர்த்தர் உனக்கு தரிசனமாவார். அவர்கள் நம்புவதற்கு இதுவே அடையாளம். என்ன சொல்லி அனுப்புறாரு? அப்பா, நான் வந்த தேவன் யார் என்பதை அவர் அங்கு விளக்கி அழகாய் சொல்லி அனுப்புகிறார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று நீ அங்க போய் சொல்லுப்பா. சொன்னா அவர்கள் நம்புவார்கள். ஆனால் மோசே அதை சொல்வதற்கு அவன் மனம் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறது. வாசிங்க தொடர்ந்து. அவர் திரும்பவும் கையை என்ன பண்ணு மடியிலே போடுகின்றார். மேலும் கர்த்தர் அவனை நோக்கி உன் கையை உன் மடியிலே போடுகின்றார். மறுபடியும் கர்த்தர் என்ன பண்ற அவனை நோக்குறாரு. இப்பதான்டா உன்னை சொன்னேன், உன் கையில இருக்கிற கோலை போட சொன்ன, நீ அழைப்பை புரிஞ்சு கொள்ள மாட்டேன்ற, புரிஞ்சு கொண்டு செயல்பட மாட்டேன்ற, மறுபடியும் 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 வியாக்கியானம் தான் பேசுற. கோலை போட்டா பாம்பா மாறிச்சு, அப்பையும் புரிஞ்சு கொள்ள மாட்டான். அல்லேலூயா. அற்புதத்துக்கு மேல அற்புதம் என் வாழ்க்கையில நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனா நான் என்ன பண்ண மாட்டேன்ற, தேவ சமூகத்தை தேடும் போது என் குடும்பத்திலே சமாதானம் வருகிறது. அது அற்புதம் தான். நான் கண்ணால பார்த்தா மட்டும் அற்புதம் கிடையாதுப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால பார்த்தா மட்டும் என்ன கிடையாது, அற்புதம் கிடையாது. தேவ சமாதான குடும்பத்திலே வருகிறது என்றால் அதுவே அற்புதம் தான். அப்ப அற்புதத்தை புரிந்து கொள்ளும் போது மறுபடியும் மறுபடியும் அற்புதம் நடக்குது. ஆனா நான் எப்படிதாங்கிறேன், இன்னும் கர்த்தருக்கு எப்படிதாங்கிறேன், கிட்டி சேர்ல தூரமா இருக்கிறேன். என் குடும்பத்தின் பிரச்சனைகள் எல்லாம் மாறுது, தரித்திரம் மாறுது, போராட்டம் மாறுது, நிந்தனைகள் மாறுது. முன்னாடி அப்பா என்ன பார்த்தா எப்ப மறைப்பாரு, இப்ப அப்பா எப்ப பார்த்தாலும் அல்லேலூயா. இதை காரணம் என்ன சொல்லுங்க? தேவன் குடும்பத்திலே அற்புதத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த அற்புதத்தின் பிரதிபலனை தேவன் காண்பிக்கும் போது அதை புரிஞ்சுக்கல. ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, வீட்டுக்குள்ள ஒரு மிராக்கிள் நடக்குது. எப்ப பாரு முறைச்சவங்க இப்ப எப்ப பாரு என்ன பண்றாங்க, அன்பா என்னை அரவணைத்துக் கொள்கின்றார்களே. அல்லேலூயா. ஆதரவு யாரும் இல்ல எனக்கு இந்த உலகத்தில, ஆதரவு யாரும் இல்ல எனக்கு இந்த உலகத்தில. உம்மை பற்றி கேள்விப்பட்டேன், உடனடியாய் ஓடி வந்து ஏற்றுக்கொள்ளுமையா, சேர்த்துக்கொள்ளுமையா, சேர்த்துக்கொள்ளுமையா, மன்னித்து சேர்த்துக்கொள்ளுமையா. புரிஞ்சு கொள்ளுங்க. முன்னாடி நடந்த காரியம் தேவ சமூகத்தை கிட்டிச்சேர எனக்கு அற்புதங்கள் இப்படி நடக்குது. ஆனா எனக்கு புரிய மாட்டேங்குது. நான் நினைக்கிறேன் அற்புதம் கண்ணால பார்க்கணும், அங்க ஒரு மேஜிக், ஒரு மிராக்கிள் நடக்கும். அந்த மிராக்கிள் தான் அற்புதம் நினைக்கிறேன். இல்ல, என் வாழ்க்கையில என் குடும்பத்துல நடக்கிற எல்லா காரியமும் அற்புதமே. முன்னாடி என்ன என் பிள்ளைகள் கவனிக்காது, இன்னைக்கு நம்ம கரிசனையோடு கூட பார்த்ததுன்னா அது கர்த்தர் உன்னை கொண்டு செய்கின்ற காரியம். அது மிராக்கிள்மா. அதெல்லாம் நான் புரிஞ்சுக்கணும்னா என்னால என் வாழ்க்கை வாழ முடியாது. ஆண்டவர் மறுபடியும் இரண்டாவது முறையா சொல்றாரு, மோசே, இப்போ நீ புரிஞ்சுக்க மாட்டேன்ற, உன் கையை எடுத்து என்ன பண்ணு. வாசிங்க 6வது வசனத்தை. மேலும் கர்த்தர் அவனை நோக்கி உன் கையை உன் மடியிலே போடு. தன் கையை தன் மடியிலே போட்டு எடுத்தபோது அவன் கை உறைந்த மழையை போல.
ஹalleluya. நான் பிரதர் கூட்டி வந்து புஷ்டம் முடிக்கிறதுக்காக. ஹalleluya. நல்லா புரிஞ்சுக்கங்க. அவன் கையை உள்ள போட்டு வெளியேற்றணும் கையை நினைச்சு நம்ம நினைச்சோம் பிரதர் அப்படியே கையெல்லாம் மாட்டு இந்த கையை கொண்டு ஆண்டவர் அந்த அடையாளத்தை காட்ட விரும்புகிறார், அற்புதத்தை செய்கின்றார். உன்னை கொண்டு பிறரை அழைக்க வேண்டும், முதல்ல நீ அதை புரிஞ்சுக்கணும். ஹalleluya. உன்னை நம்ப வைப்பதற்கு கர்த்தர் மறுபடியும் மட்டும் அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறார். ஆனா நான் என்ன பண்ண மாட்டேன்ற, என்ன மாட்டேன்ற, கர்த்தரை நம்பவே மாட்டேன்ற. இன்னும் எனக்கு அற்புதம் நடந்துச்சா, உண்மையான உனக்கு அற்புதம் நடந்துச்சு. அற்புதம் நடக்கணும் நீ வந்து இங்க உட்கார்ந்து கொண்டு இருக்க முடியாது. கர்த்தரை கிட்டி சேரதான் இன்னும் மிராக்கிள் நடந்து கொண்டேதான் இருக்கும். ஹalleluya. வாசிங்க. அவர் உன் கையை திரும்பவும் மடியிலே போடுகின்றார். தன் மடியிலே போட்டு அதை வெளியே எடுத்த போது அது திரும்ப அவருடைய மற்ற சதையை போலவே ஆயிடுச்சு. நல்லா புரிஞ்சுங்க. மறுபடியும் என்ன பண்ணா, கையை மடியில போட்டு திரும்பி வெளியே எடுக்கிறான். மறுபடியும் கையை பழைய மாதிரியே ஆனது. மோசைக்கு இரண்டாவது அற்புதத்தை காட்டி சொல்றாரு, இதை போ, இது நம்புவாங்கப்பா, இப்ப போ. ஆனால் மோசைக்கு நம்புவதற்கு மனம் இல்ல. ஆண்டவர் முகத்தை பார்ப்பவர் இல்ல, இருதயத்தை பார்ப்பவர் என்பதை முதல்ல புரிஞ்சு கொள்ளுங்க. ஆண்டவர் நீ இன்னும் நம்பல என்பதற்காக மோசையை பார்த்து இன்னொரு காரியத்தை சொல்றாரு. வாசிங்க தொடர்ந்து. முந்தின அடையாளத்தை அவர்கள் கண்டு உன்னை நம்பாமலும் உனக்கு என்ன பண்ணல, பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க, நீங்க செவி கொடுக்கிறீங்களா? கை கொடுக்க, நீங்க செவி கொடுக்கிறீங்களா? என்ன சொன்னாங்க, என்னப்பா சொன்னாங்க? பக்கத்துல கொடுக்குறேன்னு சொன்னாங்களா? இப்ப கை கொடுத்து சொல்லுங்க. ரொம்ப போய் பேசுறீங்க. நம்மால செவி கொடுத்தீங்கன்னா இந்த வாரம் என்ன மெசேஜ் நம்மளுக்கு இருதயத்தின் நிறைவு காது வழியா கேட்டு இருதயத்துல ஃபுல்ஃபில் ஆகுது. எப்படின்னு கேட்கலாம் நீங்க. எப்படி காதுல கேட்டா இருதயத்துல ஃபுல்ஃபில் ஆயிடும். நம்ம ஆளுங்களுக்கு இப்போ கொஞ்சம் பாட்டு போட்டா போதும். ஹalleluya. பாட்டு போட்டோன்னே அந்த பாட்டை கேட்டுனே இருக்கிறான். கொஞ்ச நேரத்துல பாட்டை நம்ம என்ன பண்றான், பாடுறான். ரெக்கார்டிங் எங்க ஆகுது, இங்க இருந்து கேட்டு இங்க ரெக்கார்ட் எங்க இருதயத்துல வந்து இருதயத்தின் நிறைவு பண்ண வந்து வாய் பாடுது. என்ன பாட்டு பாடுது? கை கொடுத்து கேளு. என்ன பாட்டு பாடுது? சினிமா பாட்டு தான் பாடுது. எத்தனை பேர் இங்க இருந்து கேட்டுன்னு போயிட்டு வீட்டுல போயிட்டு பாட்டுலாம் பாடுறீங்க? எத்தனை பேர் பாடுறீங்க? ஹalleluya. சரி, ஆறுதல்ல முதல்ல ஒரு பாட்டு பாடுங்க. என்ன பாட்டு? சரி, அப்புறம் அன்பு குருவே. அதுக்கப்புறம் அன்பு குருவே நடுவில் பாட்டு வச்சா இல்ல 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 அது லாஸ்ட்ல இப்ப பாடுங்க சகோதரி. அன்பு கூறுவேன் முன்னாடி ஒரு பாட்டு வச்சேன். தூயாவியே நல்லா அதான் புரிஞ்சுங்க. நம்ம பாருங்க எந்த அளவுக்கு கரெக்டா இது பண்ணு பாருங்க. ஆனா நம்ம புள்ளிங்கள கேளு அப்படியே அப்படியே சந்தோஷத்துல அப்படியே தகப்போம். நம்ம புள்ளிங்க சினிமா பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறோம். ஹalleluya. முதல்ல நேருக்கு சொல்லுங்க, உங்களை குறிச்சு தான் சொல்றாரு. ஹalleluya. கேக்குறது நல்ல புரிஞ்சுங்க. சினிமா பாட்டை கேட்கும்போது அப்படியே இருதயத்துல உடனே கேட்டு உடனே பாடுறான் என் புள்ள. ஹalleluya. ஆனா தேவ வசனம் கேட்டா என்ன பண்ண மாட்டேன், இந்த காதுக்குள்ள போகவே மாட்டேன். நீங்களும் கையை உள்ள விடுறான்றீங்க, வெளியே எடுக்கிறான்றீங்க, கை குஷ்டம் வந்துச்சுன்றீங்க. ஹalleluya. நல்லா புரிஞ்சுங்க. தேவ அழைப்பை அவர் வெளிப்படுத்த விரும்புகிறார். அதை மோசேக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். அதே காரியம் தான் மோசே பக்தனை போல உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. தேவன் உன்னை கொண்டு செய்ய போகின்ற அழைப்பை உன்னிடத்துல புரிய வைக்க விரும்புகின்றார். எத்தனை பேர் செவி கொடுத்து கேட்க ஆயத்தமுள்ளவர்களா இருக்கிறீங்க? ஆண்டவர் சொல்றார், மோசே உன் இருதயத்தின் காரியத்தை நான் அறிந்திருக்கிறாசே. மோசே ரெண்டு காரியத்தை நம்பாவிட்டால் மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லென்று ஆண்டவர் ஒரு காரியத்தை பேசுகிறார். வாசிங்க. அப்பொழுது அவர் முந்தின அடையாளத்தை அவர்கள் கண்டு உன்னை நம்பாமலும் உனக்கு செவி கொடாமல் போனால் பிந்தின அடையாளத்தை கண்டு நம்புவார்கள். அது என்ன அடையாளம் பார்ப்போமா? வாசிங்க. இவ்விரண்டு அடையாளங்களையும் நம்பாமலும்
செவிகொடாமல் இருப்பார்களானால் உன் வாக்குக்கு செவி கொடாமல் இருப்பார்களானால் அப்பொழுது நதியின் தண்ணீரை மொண்டு நிலத்தில் ஊற்றுவாயாக. நதியில் மொண்ட தண்ணீர் வெட்டாந்தரையில தண்ணீர் கொண்டு தரையில ஊத்து. அது என்னவா மாறிடும்? இதுவும் ஒரு பெரிய மிராக்கிள் தான். இது ஏன்னா பிறரை தேவ ராஜ்யத்திற்கு நீ கொண்டு வர வேண்டுமானால் கர்த்தர் உன் கரத்தை கொண்டு அற்புதம் செய்ய விரும்புகிறார். எத்தனை பேருக்கு ஆண்டவரே என்னை கொண்டு ஒருத்தரையாவது ரட்சிங்கன்னு சொல்லுவீங்க? சொல்றவங்க மட்டும் கைகளை உயர்த்தியா ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. உண்மையா சொல்லுவோம். அழைப்பை மறுபடியும் பேசிக் கொண்டிருக்கிறார். மோசே சொல்றாங்க, பாப்பா இந்த ரெண்டு அற்புதத்தை நம்ம மூன்றாவது ஒரு அற்புதம் செய். தண்ணீர் அந்த ஓடுற தண்ணீரை முண்டது தரையில ஊத்து. அந்த தண்ணீர் எடுக்கும் வரைக்கும் தண்ணீரா தான் இருக்கும். அல்லேலூயா. நீ செயல்படுகின்ற வரைக்கும் உன் செயல்பாடா தான் இருக்கும். எப்ப ஆண்டவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து ஆண்டவரே நீ சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று செயல்படுகின்றீர்களோ அன்னைக்கு உன் கரத்திலிருந்து நடக்கிற அற்புதத்தை காண்கின்ற ஜனங்கள் வியந்து விடுவார்கள். மோசே சொல்றாங்க, ரெண்டு அற்புதத்தை நம்மளா மூன்றாவது தண்ணீரை மட்டும் தரையில ஊத்து. அது நீ எடுக்கிற வரைக்கும் தண்ணீரா தான் இருக்கும். நீ கீழே ஊட்டும் போது அது ரத்தமாய் மாறிவிடும். அல்லேலூயா. அடுத்தவர்களை தேவ ராஜ்யத்துக்கு அழைத்து வருவதற்கான அழைப்பை தேவன் இன்னைக்கு உனக்கு கொடுக்கிறார். மோசேயை போல நீ என்ன பண்ணலாம்? அநேக அற்புதங்களை கண்டு 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 நம்பாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். தேவன் சொல்றார், உன் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்தவர் உன்னை கொண்டு பல அற்புதங்களை அநேக ஜனங்களை தேவ ராஜ்யத்திற்குள் சேர்க்கும்படியாக செய்ய போகின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. மற்றொரு அல்லேலூயா சொல்லுங்க. தொடர்ந்து வாசிங்க சகோதரி. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியோனோடு கூட பேசுவதற்கு பின்னாவது நான் வாக்கில் என்ன கிடையாது, பேசவே தெரியாது பிரதர். அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லு, உன்ன மாதிரி வாயாடி ஊர்ல எங்கேயும் இல்லை. சொல்லு சொல்லு, கைப்பிடிச்சு சொல்லு, உன்ன மாதிரி வாயாடி ஊர்ல எங்கேயுமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க, நம்மள போல பேச்சு திறமை படைத்தவர்கள் யாரும் கிடையாது. ஆனா தேவ ராஜ்யத்துல வந்தா எனக்கு என்ன வர மாட்டேங்குது, பேச்சே வர மாட்டேங்குது. பாட சொன்னா பாட்டு. அல்லேலூயா. தேவதாசர் அழகா பாட்டு எழுதுனாங்க. பாட தெரியாது, பாடுகின்ற ராகம் தெரியாது, என்னை பாட சொன்ன இயேசுவை மறந்து போட தெரியாது. அல்லேலூயா. நம்ம பாட தெரியாது, துதிக்க தெரியாதுன்னு நினைச்சா தேவன் சொல்றாரு, மோசேயை போல என்ன பண்ணாத, சொல்லிக்கொண்டே இன்னும் தெரியாத. அல்லேலூயா. உங்களை போல என்ன போல பேசுறவங்க இல்லைன்னு நல்லா தெரியும். உலகத்துல உன்னை போல என்ன போல பேசுற ஆட்கள் யாருமே முதல்ல வேணுக்கு சொல்லு. உன்னை பத்தி ஏசப்பாக தெரியும்,
ஊழியக்காரருக்கு தெரியும். அல்லேலூயா. நீங்க எப்படி எங்க நின்னா எப்படி பேசுவீங்களோ நல்லா தெரியும். அல்லேலூயா. ஆண்டவர் அறிந்திருக்கிறபடியினால் தான் உன்னோடு கூட மறுபடியும் பேசிக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து வாசிங்க சகோதரி. பின்னாவது நான் வாக்கின் வல்லவன் அல்ல, நான் என்ன வாயி? என்ன வாயி? திக்குவாயா? கேளுங்க, கையை நல்லா பிடிச்சு குடிக்கீங்க. அல்லேலூயா. என்ன வாயி? தேவ சமூகத்துல வந்தா தான் திக்கிறேன் படிக்கிறதுக்கு. தேவ சமூகத்துல வந்தா தான் படிக்கிறதுக்கு என்ன பண்றேன்? திக்கிற. நல்லா படிச்ச பசங்க என்னப்பா படிச்சுக்கிற? +2 படிக்கிற அங்கிள். நீ என்னடா படிச்சுக்கிற? நான் 10th முடிச்சிட்டேன் அங்கிள். பைபிளை பண்றான்னா திக்கிறோம். என்ன வாயி? திக்குவாய். எங்க வந்தா தான்? தேவ ராஜ்யத்துல வந்தா தான் திக்குவாய். வெளியே போய் பேசுறானா விடாம பேசினே இருக்கிறான். விடாம என்ன பண்றான்? பேசினே இருக்கிறான். அவன் கூட நின்னாலே உயிர் போகுது எனக்கு. இல்லைன்னா அப்படியே குடுங்கி சிரிச்சு வயிறா வேலைக்கு தான் நீ பேசுறத பார்த்து. அல்லேலூயா. ஆனா ராஜ்யத்துல வந்து பைபிளை பண்றானா இந்த மோசே நம்ம நிக்கிறான். இப்ப வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது கர்த்தர் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி மனுஷனுக்கு வாயை அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி கேளு, உனக்கு வாயை வச்சது யாருன்னு தெரியுமா? நம்மளுக்கு இதெல்லாம் தெரியாது. அல்லேலூயா. வாயாட தெரியும். அல்லேலூயா. ஒரு சண்டை நடக்கட்டும் பாருங்க, நம்ம பேசுவோம் பாருங்க ரோட்ல நின்று, நான் யாருன்னு தெரியுமா, நான் எந்த ஊருன்னு தெரியுமா, எல்லா அட்ரஸும் தெரிஞ்சு தான் சண்டை போட்டுருப்பான் கூட. அல்லேலூயா. ஆனா அப்போதான் நம்ம வீர பராக்கிரமத்தெல்லாம் காட்டுவோம். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. எப்போ பேசணும் அப்ப பேசு. நானும் விளங்க உன் வாயை. நம்ம தெருவா நின்று நானும் விளவா பேசுறோம். இருக்கிற நாணமும் கெட்டு போகுது. நான் சில சொல்லுவாங்க, என்னது நல்ல பையன் நினைச்சா இருந்தாரு அவனை. அல்லேலூயா. நல்ல பையன் நினைச்சேன். அவன் பேசுற பேச்சை கேட்கும் போது என் நெஞ்சே வலி வந்துச்சு பிரதன்றாங்க. பக்கத்தை கழிச்சு சொல்லு, உங்களை பத்தி அவர்கிட்ட யாரனோ சொல்லிட்டுக்கிறாங்க. அல்லேலூயா. அப்பதான் தெரிஞ்சுது, ஓஹோ இவனுக்குள்ளும் இத்தனை திறமைகள் இருக்கிறதா. நல்லா புரிஞ்சுங்க. அந்த திறமைகளை வீணடித்து விடாதீர்கள். தேவனுக்கு பிரியமாய் சொல்றது. இங்க இருக்கிற எல்லாருமே ஊழியக்காரர்கள், எல்லாரும் பேச்சிலே வல்லவர்களாய் இருக்கிறீர்கள். தேவன் உங்களை கொண்டு செய்ய போகின்ற காரியங்கள் பெரியவைகளே. அதுக்கு இடம் கொடுத்தாதான் கர்த்தர் உங்களுக்குள்ள கிரியை செய்வார். வாசிங்க சகோதரி. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையானவனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் உருடனையும். நல்லா புரிஞ்சுங்க. நம்மளுக்கு சில நேரத்துல வாய் இல்ல, ஊமையாகிறான். கண் இல்ல, குருடாகிறான். காது இல்ல, எங்க வந்தா இருக்கிறான் சொல்லுங்க? எங்க வந்தா இருக்கிறான்? சபைக்குள்ள வந்தாதான். மத்த நேரத்துல அவன் அங்க வரான். யாரு? இவன் ஃப்ரெண்டு. இங்க இருந்தா சொல்றான், பாரா அவன் வரான். இப்ப நம்மளுக்கு எப்படி தெரியுது? கண்ணு மெயின் ரோடு முனையில 2 பொண்ணு வருது. அல்லேலூயா. நம்மால் சொல்றான், இங்க இருந்து அந்த மஞ்சள் கலர் சுடிதார் பொண்ணு வருது. அந்த பொண்ணை பத்தி அது அங்கிருந்து மஞ்சள் கலர் சுடிதார் எங்க இருந்து பாத்துனா அப்ப கண்ணு நல்லா தெரியுது. தேவ சமூகத்துல வந்து பைபிளை படுறான்னா நம்ம என்ன பண்ணா பாது இன்னும் எழுத்துல 2 தெரியுது. அல்லேலூயா. ஆனா மெயின் ரோட்ல வர பொண்ணு எங்க இருந்து தெரியுது? சொல்லுங்கப்பா, எங்க இருந்து தெரியுது? இங்கே தெரியுது. ஆனா பக்கத்துல இருக்கிற பைபிள்ல இருக்கிற வார்த்தை என்ன பண்ண மாட்டேங்குது? சரி, இப்ப கண்ணு தெரியறவங்க மட்டும் இந்த வசனத்தை மறுபடியும் படிப்போமா? கண்ணு தெரியறவங்க மட்டும் படிக்க சொன்னப்பா. கண்ணு தெரியும் அவங்க தானே கண்ணு தெரியுங்க. மறுபடியும் படிப்போமா? மனுஷனுக்கு இப்ப வாய் இருக்கிறவங்க மட்டும் மறுபடியும் படிக்கலாமா? மனுஷனுக்கு
மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையானவனையும். யாரு? நீ படிக்கிறது மத்தவனுக்கு கேட்கணும். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. நிறைய நேரத்துல கேட்கவே மாட்டான், அப்ப செவிடன். அல்லேலூயா. கேட்கணும் என்ன? நானு செவிடன். வாசிங்க. எல்லாம் வாய் இருக்கிறவங்க கண் இருக்கிறவங்க படிங்க பார்க்கலாம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையானவனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? தட்டி சொல்ல. அப்ப உன்னை என்று படைச்சது யார்தான்? அவர்தான். அன்பு செலுத்தணும், இன்னும் படிக்கணும், இன்னும் கிட்டி சொல்லணும். அல்லேலூயா. நல்லா உருகுதையா உந்த நண்பை நினைக்கையிலே தன்னாலே கண்ணு கலங்குவே. சிலர்லாம் எப்படிதான் இருக்கீங்க? சிலர்லாம் முடக்குவாதம் பிரதர், கையை நின்ன வனமா தான் நிக்குது, அடிக்கவே முடியல. அல்லேலூயா. அல்லேலூயா. இருந்து சொல்லு, ரொம்ப நாளா நடிச்சுன்னு இருக்காத ஆண்டவர் ஒரு நாள் புரிஞ்சுவார். அல்லேலூயா. 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 எல்லாம் புரிஞ்சுங்க. என்னை உண்டாக்கினவர் அவர்தான், அவரை துதிக்கிறதுக்கு இந்த கை மறுக்குது, அவரை பாடுவதற்கு இந்த வாய் எப்படிதான் இருக்குது. அதனாலதான் ஆண்டவர் அழகா சொல்றாரு என்னமா, அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையானவனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய அவர். வாசிங்க. ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியது சொல்ல ஆண்டவர் பேச வேண்டியது என்ன பண்ணுவேன், அவர் உனக்கு சொல்லுவாரு. நீ உன் தலைமையை காட்டி பேச தேவையில்ல. நாங்களாம் வர சொல்ல அப்படிதான் இங்க வரும். ஆண்டவரே நான்ல, ஆண்டவரை நீங்க பேசுவீங்க. அல்லேலூயா. திறமைகளோடு கூட இங்க வந்து நின்னா பேச முடியாது. இல்ல பிரதர், நான் பெரிய பேச்சாளர், நீங்க வந்தாலும் பேசவே. தேவ சமூகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் உன்னோடு கூட பேசுகின்றதை அல்லாமல் வேற எந்த காரியத்தையும் பேச முடியாது. ஆனால் மோசேக்கு இது புரிவது இல்லை. யார போல? பக்கத்துல கைவிட்டு சொல்லுங்க. உன்னை போல என்ன போல? மோசேக்கு அநேக நேரத்துல புரிய மாட்டேங்குது. வாசிங்க தொடர்ந்து. அப்பொழுது
கர்த்தர் மோசேயின் மேல் அதற்கு அவன் ஆண்டவரே நீ அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றான். அம்மானுக்கு போறதுக்கு என்ன இல்ல, ஊழியத்துக்கு வாடானா, ஐயோ பிரதர் என்னெல்லாம் கூட்டாதீங்க, எனக்கு வீட்டுல வேலை இருக்குது. என்ன இருக்குது இப்ப எல்லாம் வேலை இல்லையா? பக்கத்துல கை குத்துக்களு, ஊழியருக்கு வேலை இல்ல, 3 மணி தானே வேலை இருக்குது. அல்லேலூயா, யாருக்கும் வேலை இருக்குது. ஆனா நல்லா புரிஞ்சுங்க, உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்துகின்ற வேலையில எல்லா நேரமும் நஷ்டம்தான். அல்லேலூயா. நான் ஒரு அழகான பிள்ளைய வளர்க்கிறேன், அது பிள்ளை வளர்ந்து பெருசாகுது நான் நினைக்கிறேன், இந்த பிள்ளை வளர்ந்தவனைய என்னை வச்சு நல்லா காப்பாத்துவான். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க, இன்னைக்கு பெத்த பிள்ளைங்க கூட கிட்ட வர முடியாதபடிக்கு, அல்லேலூயா, பெற்ற பிள்ளைகள் கூட என்ன பண்ண முடியா, நம்ம சபைக்கு வர சகோதரி இறந்து விட்டா, அவங்க தகப்பனர் இறந்து விட்டா. அவங்க நான் கேட்கிறேன், நான் ஒரு நாள் ஃபோன் பண்ணி என்ன சகோதரி என்ன வச்சுக்கிறா, அப்பா தவறிட்டா இருப்பதுன்னு SMS தான் பண்றாங்க எனக்கு. ஆனால் அங்க போயிட்டு என்ன பண்ண முடியாது, இறுதி சடங்கை பண்ண முடியாத அளவுக்கு காரியம் இருக்கிறது. 30 மீட்டர் தூரத்தில் தான் அப்பாவுடைய பாடியை பார்க்க முடியுமா? எத்தனை மீட்டரு? இப்ப அந்த அப்பா நினைச்சிருப்பாரு, என் பிள்ளை வளர்ந்து என்னை காப்பாத்தி கரை சேர்த்து விடுவா, நான் கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைகளை வளர்த்தேனே, தூக்கி வளர்த்தேனே, ஊட்டி வளர்த்தேனே, ஊட்டி கான்வென்ட்ல வளர்த்தேனே. அல்லேலூயா. ஆனா நான் நம்புகின்றது தேவனாய் இருக்க வேண்டும், மற்றவர்களாய் இருக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுங்க, எத்தனையோ காரியத்தை நினைத்த போதிலும் அந்த பிள்ளைகள் கூட அந்த முகத்தை பார்க்க முடியாத அளவுக்கு இறுதி சடங்கு கூட யார் செய்யறாங்களா, யாரோ 4 பேர் தூக்கின்னு போய் எல்லாம் கட்டையா இந்த கட்டையை என்ன பண்றாங்க, தூக்கி போடுகின்றார்கள். டிவியில் நீங்க அடிக்கடி பார்க்கலாம், நான் பார்க்கிறேன், வட கொரியாவில் என்ன பண்றாங்க, 4 5 பாடிகளை கொண்டு அப்படியே போடுறாங்க. அல்லேலூயா. நம்ம நிலையம் அப்படிதான் ஆயிடுச்சு. எனக்கு வந்து ஒரு 50 வருஷம் வாழ்ந்த ஒரு தம்பதியினர், அந்த அம்மா உடல்நிலை சரியில்லாம இருக்கிறாங்க, அந்த ஐயா செத்து போயிட்டாரு, இறந்துட்டாரு. அந்த அம்மாவுக்கு தெரியாம என்ன பண்ணிட்டாங்க, அந்த காரியத்தை அவருடைய இறுதி சடங்கு முடித்துட்டாங்க. மலர் எத்தனை வருஷம் வாழ்ந்திருப்பாங்க, கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் வாழ்ந்திருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. நான் 50 வருஷம் வாழ்ந்த அவங்க இணைப்பு எத்தனை மேன்மையான இணைப்பு பாருங்க. ஆனா அந்த அம்மாக்கே அவர் இறந்தது தெரியாது. அவருடைய இறுதி சடங்கெல்லாம் முடிச்சுட்டு வந்து அவர்கிட்ட சொல்றாங்க, அப்பா இறந்துட்டாருமா அப்படின்னு சொல்லும்போது அவருடைய நிலை எப்படி இருந்திருக்கும். அந்த பிள்ளைகள் சொல்றாங்க, பிரதர் பார்க்க முடியாது பிரதர், அம்மா அப்பாவுடைய மூஞ்ச பார்க்க முடியாது, 30 மீட்டர் தூரத்துல தான் இதை காட்டுறாங்க. எத்தனை மீட்டர்? 30 மீட்டர். ஆனா அந்த பிள்ளைகளை வளர்த்த விதத்தை நான் அறிவேன். அவருடைய சின்ன பிள்ளையா இருந்த போதும் நான் அவங்களை பார்க்கிறேன், சின்ன வயசுல இருந்து அவங்க மேன்மையா வளர்க்கப்பட்டார்கள். அந்த தகப்பனர் அந்த பிள்ளைகளுக்காகவும் அவர் குடும்பத்திற்காகவும் பயங்கர பிரயாசப்பட்டாரு. ஆனால் அவர் இறுதி வேலையில பிள்ளைகளோ மனைவியோ ஒருத்தரும் அவரை பார்க்க முடியாத அளவுக்கு அவரை தூரப்படுத்தினது உலகம். நான் இந்த உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் என் ஜீவனை நஷ்டப்படுத்துவதால் லாபம் என்ன? அல்லேலூயா. உலகம் முழுவதும் சம்பாதிக்கிறேன், எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிறேன், ஆனா கடைசி காலத்துல பெற்ற பிள்ளைகள் கூட கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு உலகம் அத்தனை பயங்கரமாக இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். நல்லா புரிஞ்சுங்க. நான் கண்ண முன்னா சொன்னோம், ஒரு நாள் நான் முன்னாடி போனேன், எனக்கு முன்னாடி என் பிள்ளைங்க வருவாங்க, நான் பரலோக வாசலை காத்து கொண்டு இருக்கேன். ஒரு காரியத்தை மட்டும் சொல்ல வாஞ்சிக்கிறேன். அருண் என்ற ஒரு மகள், அந்த பிள்ளைக்கு பேர் அருண் வச்சுக்கிறாங்க. இங்கே நம்ம பல்லாவரத்தில் நடந்த சம்பவம், 6 வயது மகள். அந்த மகளை தேவன் சந்தித்த விதத்தை கொஞ்சம் சொல்வேனால், ஒரு ஊழியக்காரர் அவர் தன்னுடைய சாட்சிகள் சொன்ன போது எனக்கு அதிக வித்தியாசமாக இருந்தது. அவர் சொல்றார், என்னுடைய வாழ்க்கையிலே என்னை முந்தி தள்ளுவதற்கு இந்த மகள் அத்தனையாய் உதவி செய்திருக்கிறார். அவர் ஒரு நல்ல கம்பெனியில வேலை செய்து கொண்டிருந்து மாலை வேலையில் என்ன பண்ணுவாங்க, வாரத்துல 2 நாள் போய் சிறுவர் ஊழியம் செய்ய போவாங்களாம். சிறுவர் ஊழியம் பல்லாவரம் பகுதியில் செய்ய போகின்றபடியினாலே அங்க இருக்கிற எல்லா பிள்ளைகளும் அந்த நாட்கள் இந்த நாட்கள் போல இல்லை, இது கிட்டத்தட்ட 72ல இருந்து 80க்குள்ள சொல்லப்படுகின்ற காரியம். ஒரு 74 75ல இந்த காரியம் எல்லாம் சொல்லப்படுகிறது. நல்லா புரியுங்க. அங்க ஒரு 200 பிள்ளைகள் சேர்ந்து விடுவார்களாம். இந்த சேர்ந்து விடும் பொழுது இந்த அருண் என்ற மகள் 6 வயது மகளாம். அந்த மகள் என்ன பண்ணலாம், அவங்க முதல் முறையை போயிட்டு இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் போது எல்லா வேதத்தை காண்பித்து வேதத்தில் உள்ள சத்தியங்களை சொல்லி ஏசப்பா தான் அவங்களை ரட்சித்தாரு, ஏசப்பா தான் அவங்களை கருவிலை தெரிந்து கொண்டாரு, அவர் இல்லைன்னா நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது, பரலோகத்துக்கு போகணும்னா நம்ம வாழ்க்கையில் பாவம் இருக்கக்கூடாது, இந்த நாளில் பாவ அறிக்கை செய்ய வேண்டும் என்பது முதல் எழுந்து தன் பாவத்தை ஒப்பு கொடுத்த மகள் அவள் தானா?
அந்த மகள் ஒப்பு கொடுக்கும் போது 6 வயசு பிள்ளை சொன்னான், எங்க அப்பாவை ஏமாத்திருப்பேன், எங்க அம்மாவுக்கு விரோதமா பேசியிருப்பேன், என் தம்பியை கோபிச்சிருப்பேன், என் தம்பியை அடிச்சிருப்பேன், ஏசப்பா என்னை மன்னிச்சிருக்க ஏசப்பா, நான் பரலோகத்துல வருவதற்காக என் பாவத்தை அறிக்கை செய்கின்றேன் என்று அந்த மகள் சொன்னாலாம். 6 வயது மகள். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அங்க கிறிஸ்துமஸ் நாள் என்பதனால அந்த ஊழியக்காரர் ஊருக்கு கடந்து சென்று 15 நாட்கள் கழித்து மறுபடியும் வந்தபோது மார்க்கெட் பகுதியிலே இந்த அருணுடைய தாயார் பார்த்து சொன்னாலாம், என் மகன் ரொம்ப பலகீனமா இருக்கிறா, உடம்பு சரீர பிரச்சனையா இருக்குது என்ற போது நான் வந்து பாக்குறேன்னா அந்த ஊழியக்காரர் வந்து பார்த்துருக்கிறாரு, ஜெபம் பண்ணி போயிருக்காரு. அவர் வந்து பார்க்கும்போது அந்த மகள் லேசா கண்களை திறந்து பொன்முருகளோடு கூட சிரித்து என்ன பண்ணாலும் கண்களை மூடிக்கொண்டாலும் அத்தனை பலவீனமாய் மாறிவிட்டார் அந்த மகள். அந்த காரியம் நடந்து 3 நாட்கள் கழித்து இரவு 1:30 மணிக்கு அவங்க அம்மா கையும் அவங்க அப்பா கையும் பிடிச்சி சொன்னாலாம், அம்மா நான் உன்னை விட்டு போறேம்மா, நீங்களும் நம்ம வழி நடத்தின அந்த அண்ணனும் வருவாரு, 2 பேரும் பரலோகத்துக்கு வரும்போது நான் உங்களை அங்க வெல்கம் பண்றோமான்னு சொல்லிட்டு 6 வயது மகள் சொன்னாலும். நல்லா புரிஞ்சுங்க. எனக்கு 1:30 மணிக்கு தான் தாயும் தகப்பனையும் பார்த்து சொல்லியிருக்கிறா, நீங்களும் அந்த ஊழியக்கார அண்ணனும் வர சொல்லி நான் பரலோகத்தில் உங்களுக்காக காத்து கொண்டு இருப்பேமா. அந்த மகளுக்குள்ள அத்தனை ஒரு விசுவாசம், நான் மரித்து போனா பரலோகத்துக்கு போயிடுவேன். எத்தனை பேர் சொல்லுங்க நான் மரித்து போனா நிச்சயமா பரலோகத்துக்கு போக முடியும்னு சொல்லிட்டு ஒருத்தரானு சொல்ல முடியாத அளவுக்கு தான் நம்ம வாழ்க்கை இருக்குது. ஒருவேளை நம்ம நாடக மேடையில நடிப்பது போல ஆலயத்துக்குள்ள அமர்ந்திருந்தாலும் சொந்த வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கை அசுசிதான். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. அப்பாவுக்கு கையை கட்டலாம், அப்பாவுக்கு இருக்கிறாராம், என்னம்மா என்ன மகளே என்று கேட்டபோது அப்பா சொன்னாங்க, அந்த மகன் சொன்னாங்க, நான் உங்களை இப்பதான் கடைசியா பார்க்கிறேன் டாடி, இதுக்கு மட்டும் உங்களை பார்க்க முடியாது, ஏன்னா நீங்க பாவத்துல இன்னும் இருக்கிறீங்க, பரிசுத்தத்துக்குள்ள வர இடம் கொடுக்க மாட்டேன்றீங்க, எந்த நேரமும் குடித்து கொண்டா இருக்கிறீங்க, அம்மா பரலோகத்துல வந்துருவா, ஆனா நீங்க வர முடியாது டாடி என்று சொல்லி அந்த மகள் கண்ணீரோடு கூட பேசும்போது அப்பா மனம் உடைந்து போய் சொன்னாரா, நானே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோமா, இனி பொல்லாத பாவத்தை செய்ய மாட்டேன் என்று சொன்ன போது சரியப்பா அப்படின்னு சொல்லி அந்த மகள் 1:30 மணிக்கு அவங்க இருவர் கையை பிடித்தவள் 3:30 மணிக்கு கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைந்தார். இந்த காரியத்தை கேட்டபோது இந்த ஊழியக்காரருடைய இதயம் உடைந்து போனது மட்டும் அல்ல, அந்த மகள் ஒப்பு கொடுத்தல கேட்ட உடனே அவன் பரலோகத்துக்கு கடந்து சென்றது மட்டும் இல்ல, நான் கடந்து சென்றாங்க முன்னே காத்திருப்பேன், நீங்களும் ஊழியக்கார அண்ணன் அங்க வருவதை நான் நிச்சயம் பார்ப்பேன் என்று சொன்னாலாம். வாழ்க்கையில தேவ சத்தத்தை கேட்கறது பெரிய விஷயம் இல்லைங்க. தேவ சத்தத்தின்படி நம்ம வாழ்க்கை வாழறோமா? நம்ம கண்ணை மூடும் போது நமக்கு தெரியணும், ஆண்டவரே நான் இன்னைக்கு மரித்து போனேனாலும் நான் பரலோகத்தை எடுத்துக்கொள்ள பழத்தக்கதாக தகுதியுள்ள ஒரு வாழ்க்கை வாழணுட்டு நீங்கள் நானும் சிந்திக்கணும். அந்த அழைப்புகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் மோசே இடத்திலே போராடி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நீங்க கேட்கலாம், இந்த 6 வயசு மகள் அருணின் நிமித்தமாக இன்னும் ஊழிய செய்வது யார் என்று கேட்டீங்கன்னா, அகஸ்டின் செவகுமார் என்ற மிஷினரி ஒருவர் பீகாரிலே இன்னும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய 70 வயதிலும் ஓடிக்கொண்டே இருக்கிறாராம் கர்த்தருடைய காரியமாய். நல்ல படித்த பெரிய குடும்பத்தில் பிறந்த மனிதன் தான் அவர் நினைத்திருந்தால் அவர் படித்த படிப்புக்கு மேன்மையான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இன்னைக்கு பீகார் பகுதியில் போய் ஊழியம் செய்ய வேண்டிய காரணம் என்னவோ, தேவ ராஜ்யம் கட்டப்படுவதற்காக தங்களையும் இழக்கின்ற ஊழியக்காரர்கள் இந்த தேசத்திலே உண்டு என்பதை மறந்து விடாதீர்கள். அந்த அழைப்புக்காகத்தான் தேவன் உங்களை என்னை அழைத்து கொண்டே இருக்கிறார். அந்த அழைப்பின் சத்தம் கேட்குமானால், ஆண்டவரே நான் திக்குவாய் இருந்தாலும் நான் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யத்தக்கதாக என்னை ஒப்பு கொடுத்து விடுகிறேன் ஆண்டவரே. இந்த மோசைக்கு புரியல, ஆண்டவர் விளக்க விரும்புகின்றார். மறுபடியும் அந்த பகுதிகளுக்கு கடந்து சொல்லுவோம், வாசிப்போம். ஆண்டவரே நீ அனுப்ப சித்தமாய் இருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றால் அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் உண்டவராகி லேவியனாகிய ஆரோன் சகோதரன் அல்லவாய் அவன் நன்றாய் பேசுவான் என்று அறிவேன். அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகின்றான். உன்னை காணும் போது அவன் இருதயம் மகிழும். நீ அவனோடு பேசி அவன் வாயின் வார்த்தைகளை போடு. நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் நீ செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன். அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோடு கூட பேசுவான்.
இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாயிருப்பான், நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய். இந்த கோலையும் உன் கையிலே பிடித்துக் கொண்டு போ, இதனால் நீ அடையாளங்களையும் செய்வாய் என்றார். மோசே உடனே மனம் திரும்பினவனாய், தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தவனாய், தேவனுடைய சித்தத்தை செய்யத்தக்கதாக இப்போ மோசே கிளம்பி விட்டான். எப்படி? மோசே தன் மாமனாகிய யெத்ரோவின் இடத்திலே வந்து, நான் எகிப்தில் இருந்த என் சகோதரனிடத்திற்கு திரும்ப போய் அவர்களை இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள் என்று பார்க்கும்படி புறப்பட்டு போக உத்தரவு தர வேண்டும் என்றார். அப்போது யெத்ரோ மோசேயை நோக்கி, நல்லா புரிஞ்சுங்க, ஊழியத்திற்காக நீ கடந்து வரும்போது எல்லாம் உனக்கு சொல்கின்ற காரியம் சுகமாய் போய் வா. அல்லேலூயா. ஒருத்தனை எதிர்ப்பு சொல்ல மாட்டான். அல்லேலூயா. ஆண்டவர் அங்கே பாருங்க, மோசே எப்படியாவது வர வேண்டும் என்பதற்காக அற்புதத்தை மட்டும் அல்ல, உனக்கு எல்லாம் ஃபேவர் செய்யற மோசே. உனக்கு என்னென்ன காரியம் என்னால பேச முடியலையா, உனக்கு பேசத்தக்கதாக உன்னுடைய சகோதரனை உனக்கு முன்பாக வர வைக்கிறேன். அவன் போறான். எத்தனை இடத்துல சொன்னா, போயிட்டு வாப்பா, ஏன்னா உயிரோடு இல்ல, ஜனங்கள் செத்து கிடக்கிறார்கள் பூமியிலே. நீ என்ன ரட்சிக்கப்பட்டவருக்கு புதிய உயிர் கொடுத்து விட்டார் ஆண்டவர். ஆனால் ரட்சிக்கப்படாத எத்தனையோ ஜனங்கள் பூமியில எப்படிதான் இருக்காங்க, செத்த நிலையிலே இருக்கிறார்கள். அவரை எழுப்புவதற்கு நீங்கள் நிச்சயம் தேவை என்பதை மறந்து விடாதீர்கள். அதற்காகத்தான் தேவன் அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். வாசிங்க. பின்னும் கர்த்தர் மீதியான மோசேயை நோக்கி, நீ எகிப்துக்கு திரும்பி போ, பிராணனை வாங்க தேடின மனிதர்கள் எல்லோரும் இறந்து போனார்கள். அப்பொழுது மோசே தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் கழுதையின் மேல் ஏற்றிக்கொண்டு எங்க எகிப்து தேசத்திற்கு திரும்பினான். தேவனுடைய கோலையும் மோசே தன் கையிலே பிடித்துக் கொண்டே போனான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ எகிப்திலே திரும்பி போய் சேர்ந்த பின் நான் உன் கைகளில் அளித்திருக்கிற அற்புதங்கள் யாவையும் பார்வோனுக்கு முன்பாக செய்யும்படி எச்சரிக்கையாய் இரு. ஆகிலும் நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்துவேன், என் ஜனத்தை போகவிடான். அப்பொழுது பார்வோனோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சிரேஷ்ட புத்திரன். வாசிங்க. என் சிரேஷ்ட புத்திரன், எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகின்றேன். அவனை விடமாட்டேன் என்றாகில். சத்தமா வாசிங்க. நான் உன்னுடைய குமாரனை, சிரேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார் என்று சொல் என்றான். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. அநேகரை அழைத்து வரத்தக்கதாக மோசே தனியா போல எப்படி போறாரு? குடும்பத்தோடு கூட போறாரு. மனைவியை ஏற்றினாரு, பிள்ளைகளை ஏற்றி கொண்டாரு. ஊழியம் செஞ்சாலும் எப்படிதான் போய் செய்யணும்? நம்ம நினைக்கிறோம், இல்ல இப்படிதான் நான் தனியா போய் ராஜ்யத்தை கட்டிடுறேன். 30 லட்சம் பேரை நடத்த வேண்டிய மோசே எப்படிதான் போய் நடத்தினாரு? அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் கை பிடிச்சு சொல்லு, குடும்பம் கட்டப்பட்டோம், அப்பதான் தேசத்துக்குள்ள தேவன் உன்னை அனுமதிப்பா. மோசையை போல உனக்கு எனக்கு அழைப்பு இருக்கலாம். மோசே கூட பேசின அதே தேவன் இந்த காலை வேளையில உன்னோடு என்னோடு கூட பேசி இருக்கலாம். ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நான் இன்னும் தேவ சமூகத்துல கட்டி சார் ஆண்டவரே, அப்படியே தேவ சமூகத்துல தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நம்ம ஒருமிக்கு ஒப்பு கொடுக்க போற ஆண்டவரே, உடைய சத்தத்தை இந்த நேரம் வரைக்கும் கேட்ட ஆண்டவரே. ஒரு 6 வயது மகள் அருணா, அவள் சொல்லுகின்றார், நான் பரலோகத்தை போய் உங்களுக்காக காத்திருப்பேன்,
நீங்களும் அண்ணனும் சீக்கிரம் வருவீங்க. நான் பார்த்து கொண்டிருப்போம்மா, நான் பார்த்து கொண்டிருப்பேன். அவளுக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்தை நிச்சயமாய் முடித்துவிட்டு ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆயத்தம் உள்ள மகளாய் மாறிவிட்டால் உன்னையே தேவன் அழைத்திருக்கிறார். அநேக நேரத்தில் மோசை போல விலகி போறோம், மோசை போல காரணங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனா கர்த்தர் உன்னை விடுவது போல இல்லை. பாவத்தை அறிக்கை செய், பரிசுத்தத்துக்குள்ளே கடந்து வா. தேவனுக்கு பிரியமாய் செயல்படத்தக்கதாக உன்னை இந்த வேலை ஒப்பு கொடுக்க போற அருமை தம்பி வெஸ்லி அவர்கள் இந்த வேலை செபிப்பார். அதே எல்லாம் தேவ சமூகத்துல கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெப சிந்தையில இருக்கும். அப்படியே எல்லாம்